வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அவரை கனிமொழி, கருணாநிதி உள்ளிட்டோர் வரவேற்றனர். தற்பொழுது தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்று கடந்த ஒரு 3 மாதங்களாக ஊடகங்களிலும் அதே போன்று செய்திகளிலும் பல்வேறு யூகங்களும் அதே போன்று விவாதங்களும் எழுந்திருந்த நிலையில் ஒரு வழியாக பார்த்தோம்னால் பிரேமலதா ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். இபிஎஸ் அவர்களுடன் கடந்த பல தேர்தல்களையும் சந்தித்த நிலையில் தற்பொழுது முதன்முறையாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லி வந்த நிலையில் அப்பொழுது பார்த்தோம்னால் மக்கள் நீதி மையம் என்று பார்த்தோம்னால் மக்கள் நல கூட்டணியாக அமைந்து அந்த தேர்தலில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல்வேறு முக்கிய கட்சிகளும் இருக்கும் நிலையில் தற்பொழுது தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் நேரில் சந்தித்து தற்பொழுது கூட்டணியில் இணைந்திருக்கிறார். ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் கூட்டணியை உறுதி செய்தார். நாளைய தினம் முகூர்த்த நாள் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே இன்றைய தினமே அவர் இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படியாவது தேமுதிகவை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளும் எடுத்த நிலையில் தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. என்டிஏ கூட்டணிக்குள் தேமுதிக உறுதியாக வரும் என எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷாவிற்கு இது பெருத்த ஏமாற்றம். வலிமையான கூட்டணி அமையும் என எதிர்பார்த்த அதிமுக பாஜகவின் எதிர்பார்ப்பு பொய்த்துள்ளது. அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என முடிவெடுக்காமல் இருந்து வந்த பிரேமலதா கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள கூட்டணியான திமுக கூட்டணி பக்கம் வந்துள்ளார். ஈசா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணியோடு இணைந்து பிரேமலதா கலந்து கொண்டதை வைத்து அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும் கூட்டணி வலிமையாகும் என செய்திகள் பரவிய நிலையில் தற்பொழுது பிரேமலதாவின் முடிவு பாஜக அதிமுகவிற்கு நிச்சயம் பின்னடைவாகவே பார்க்கப்படும். 2011 தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அதிமுக. 2019-20களில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா தருவதாக வாக்குறுதி தந்து தரவில்லை என்பது தேமுதிக அதிருப்தியாக இருந்தது. அதற்கு இப்பொழுது பிரேமலதா எடப்பாடிக்கு பாடம் புகட்டி இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளனர். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கும் திமுக ஒவ்வொரு தொகுதிகளிலும் குறைந்தது 5000 முதல் 25,000 வாக்குகளை கொண்டிருக்கும் தேமுதிகவை சேர்ப்பதன் மூலம் 200 தொகுதிகளை வெல்ல முடியும் என கணக்கு போட்டு காய் நகர்த்தி வந்தது. தற்பொழுது தேமுதிகவின் வரவு திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலன். திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை ஏகதேசம் உறுதி செய்துவிட்டதாக தற்பொழுது அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே 42% 45% வாக்கு வங்கி வைத்துள்ள திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிக இணையும் பொழுது 200 தொகுதிகளில் வெற்றி என்ற ஸ்டாலினின் அரசியல் கணக்கு நிறைவேறும் சூழல் உருவாகும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரும் தேமுதிகவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கிறார். தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா இடம், அதே போன்று 9 சட்டமன்ற தொகுதிகள் தரப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தொகுதி பங்கீட்டை ஆரம்பிப்பதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்திற்குள் கூட்டணியை முடித்துவிட்டு வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு தற்பொழுது தேமுதிகவும் அதே போன்று திமுக கூட்டணி கட்சிகளும் முடிவெடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்திருப்பது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என திமுகவின் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்பொழுது தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக திமுக கூட்டணிக்குள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவரம் குறித்து வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.